அன்பானவர்களே, இந்த யூடியூப் சேனலில் திரு சாது செல்லப்பா ஐயா அவர்களுடைய செய்திகள் தொடர்ந்து வரவிருக்கிறது. மேலும் அவர் எழுதிய புத்தகம் ஆடியோ வீடியோவில் வரவிருக்கிறது. ஆகையால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் மனிதனாய் அவதரித்து உலக மக்களின் பாவங்களை தீர்ப்பதற்கு தன்னை பிராயச்சித்த பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும், அவர் மரித்து போன ஆண்டவராயிராமல் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் உயிரோடு எழுந்திருந்து மறுபடியும் தமது ஸ்தானத்திலே தேவனாயிருந்து கிருபையின்படி தமது மனுமக்களுக்கு ஆட்கொள்வார் என்றும் வேதம் கூறுகிறது. வேதம் கூறுகிறது என்று சொல்வதை காட்டிலும் வேதங்கள் கூறுகின்றன என்று சொல்லலாம். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருமுறை தமது சீஷர்களை பார்த்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று பண்ணையிலே சொன்னார். Search the scriptures. இந்த வேதங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எல்லா வேதங்களையும் ஆராய்ந்து பார்த்தால் ஆண்டவர் யார் என்பது நிச்சயமாக புரிந்துவிடும். தேகம் சத்திப்ரா பகுதா வதந்தி என்று ரிக்வேதத்தின் முதல் ஆரம்பத்திலே சொல்லப்படுகிறது. ஏகம் சத்திப்ரா. இந்தியாவிலே இன்றைக்கு இந்தியர்களால் போற்றப்படுகின்ற பரம் பெரும் வேதம் ரிக்வேதம். இந்த ரிக்வேதத்தை எழுதினவர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து கடந்து வந்த யூதர்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் கொள்கைப்படி வாழ்ந்தவர்கள். ஆகவே ரிக்வேதத்தின் முழு சாராம்சமும் பழைய ஏற்பாட்டின் கொள்கைகளை உடையது. ஆலயம் கட்டுதல், திரைச்சீலைகளை தொங்க விடுதல், சூழலசங்கள் வைத்தல், சமூக தப்பங்களை வைத்தல், அங்கே 3 பிரகாரங்களை அமைத்தல், பழைய ஏற்பாடு. அது மாத்திரமல்ல, எண்ணாகமத்தின் புத்தகத்திலே ஆட்டுக்குட்டி அடித்து அதில் சாணத்தோடு எரித்து அதை எடுத்து கரைத்து அதை பாவனைகளுக்காக பூசப்படுகின்ற ஒரு தீட்டு தெளிக்கும் ஜலமாக வைத்திருக்கிற திருநீற்றின் மகிமை அங்கே காணலாம். இவை யாரும் பழைய ஏற்பாட்டு கொள்கைகள். எகிப்திலிருந்து விடுபட்ட அந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை நினைவு கூறும்படிக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நிலைக்கால்களிலே ரத்தத்தை பூசி அதை எழுதி வைத்து கைகளிலே கயிறு கட்டி ரட்சாபந்த அந்த கயிறை கட்டி தங்கள் கண்களுக்கு நடுவிலே சிவப்பு கூறியை இட்டுக் கொள்வார்கள் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகம் சொல்லுகிறது. ஆகவே இந்திய நாகரிகத்தில், திராவிட நாகரிகத்தில் இன்றைக்கு இந்துக்கள் தங்களுக்கு சொந்தமான சில சடங்குகள் என்று சொல்வது ஒன்றும் காணப்படவில்லை. இவை யாவும் பழைய ஏற்பாட்டுக்கான யூதர்களினால் இந்தியாவுக்குள் கொண்டு வரப்பட்டதை அன்றி திராவிட நாகரிகத்தை உடையது அல்ல. நான் இதில் ஏன் விளக்கிச் சொல்கிறேன் என்று சொன்னால், வேதங்களின் மெய்ப்பொருள் கிறிஸ்துவை பற்றியது. ஒருவேளை மொழி பலவாக இருக்கலாம், அதனுடைய தன்மை பலவாக இருக்கலாம். ஆனால் அந்தந்த தேவைகளை நாம் சிந்திக்காதபடி நாம் போட்டுக்கொண்ட வட்டத்துக்குள்ளே நிற்போமானால் பொருளை மெய்ப்பொருளை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சமயத்திலே 4 பண்டிதர்கள் ஊரிலே கூட்டம் கூடினார்களாம். இவர்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பசி எடுத்து விட்டது. ஒருவர் சொன்னாராம், பசிக்கிறதே சாப்பிட வேண்டாமா என்று கேட்டார். உடனே இன்னொரு சொன்னாரா, நாமெல்லாம் வெட்கப்படுத்த பண்டிதர்கள் மாற்றாந்தையிலே போய் உணவு வாங்கி அருந்துவதா? அது கூட நாமவே சமைத்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். இது நல்ல ஒரு காரியமாய்ப்பட்டதுனால 4 பேர்களில் ஒருவர் சங்கி வைத்தார்.
சங்கீத வித்வான் சொன்னாரா, எனக்கு சமையல் பண்ணி பழக்கம் இருக்குது, நான் என்ன சாரம் அடிச்சு வைக்கிறேன்னு சொன்னார். ஒரு சாஸ்திரியார் சொன்னாரா, நான் வேணா சாப்பிடுறதுக்கு இலை பறிச்சுட்டு வர்றேன்னு வாரத்தோட்டத்துக்கு போனார். மூன்றாம் அவர் தமிழ் வித்வான், தமிழ் பண்டிதர், அவர் சொன்னாரா, நான் தயிர் வாங்கிட்டு வர்றேன்னு கடைக்கு போனார். நான்காம் அவர் தத்துவ ஞானி, அவர் நெய் வாங்க போனார். 4 பேரும் 4 பக்கம் போனார். சங்கீத வித்வான் சமையல் செய்வதற்காக அடுப்பு மூட்டி ஒரு பானையை வைத்து தண்ணீரை வச்சு அது கொதி வந்த உடனே அரிசி எல்லாம் கரைஞ்சி போட்டார். கொதி வந்த உடனே கலப்பல அது கொதிக்க ஆரம்பிச்சு. இந்த கொடி சத்தத்தை கேட்ட உடனே அவர் ஆட்டோமேட்டிக்கா கொடையில காலம் போட்டு சடிக்க சொல்லி காலம் போட ஆரம்பிச்சுட்டார். சாதாரணமாக சங்கீத கீதாங்கள் பாடும்போது தப்பு காலம் போட்டா அடிச்சிருவாங்க. இவர் பாடிக்கிட்டே இருந்தாரு, நெருப்பு போட ஆரம்பிச்சார். கொடி இறங்கி போச்சு. இந்த கொடி சவுண்டுக்கும் இவர் காலத்துக்கும் ஒத்து போகல. இவருக்கு கோவம் வந்துருச்சு. என் சங்கீதத்துக்கு ஒத்து வராத ஒரு சோறான ஒரு கல்வி பானை கீழே வந்து உணவு சாதம் எல்லாம் கொட்டி போச்சு. சாஸ்திரியார் எல்லாம் இருக்க போனார். மரத்துக்கிட்ட போன உடனே ஒரு பள்ளி கேன்னு சத்தம் போட்டு உடனே சாஸ்திரம் பார்த்தேன். தலைக்கு மேல பள்ளி கட்டுது, இது இந்த நேரம் சவுளம் சரியில்லை, இப்ப எல்லாம் இருக்க கூடாதுன்னு எல்லாம் இருக்காம திரும்பி வந்துட்டேன். தமிழ் பண்டிதர் தயிர் வாங்கி நின்னார். ஒரு அம்மா தயிர் தயிர்னு விட்டுட்டு வந்தார். ஒரு தமிழ் பண்டிதர் ஆச்சே. இலக்கணப்படி ஆராய்ந்து பார்த்தார். இலக்கணப்படி தயிர் என்றெல்லாம் விற்க வேண்டும், இந்தமா தமிழ் பண்டிதர் விற்கிறாங்களே, நான் வாங்க மாட்டேன் அவரு திரும்பி வந்துட்டேன். தத்துவ ஞானி நெய் வாங்கிட்டு வந்தார். வழியில திடீர்னு தத்துவ ஞானம் வந்துருச்சு. இப்போது கிண்ணம் அல்லவா நெய்யை தாங்குகிறது, நெய் சின்னத்தை தாங்குமான்னு தம்பி பார்த்தா நெய்யில் அஞ்சில விட்டு. இந்த 4 பேர்களும் தாங்கள் போட்டுக்கொண்ட வட்டத்தில் நடந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டார்களே தவிர பசியாரவில்லை. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவன் எடுத்துக்கிட்டா அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு ஒரு மனுஷன் தெரியுமா? பைபிள் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல சவுல் எங்க போனானா, தமஸ்குவுக்கு போனா. எதுக்கு? கிறிஸ்தவர்களை சிறைப்பிடிக்க. இவர் கிறிஸ்தவர் இல்ல, கிறிஸ்தவர்களை சிறைப்பிடிக்க. என்னடா நம்ம யூத மார்க்கத்துல இல்லாததை என்னையா இவன் கண்டுட்டான், இப்படி போய் எல்லாரும் கிறிஸ்துவ மார்க்கத்துல சேர்றாங்க. அவனுக்கு ஒரு சீற்றம், அவன் சீறி போனான் என்று வேலை சொல்லுகிறது. சீற்றத்தோடு போகிறான். போன இடத்துல கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இவன் ஒரு கேள்வி கேட்கலாம் பாருங்க, ஆண்டவரே நீர் யாருன்னு எப்படி நியாயமா கேட்டிருக்கணும், எப்படி நியாயமா கேட்டிருக்கணும்? நீர் யாருன்னு கேட்டா நான் தான் ஆண்டவன் பாரு. என்ன கேட்டாராம்? ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், ஆனா யாருன்னு தெரியாது. இந்துக்களை கேட்டா எங்களுக்கு 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க என்றார். முஸ்லிம்களை கேட்டா எங்களுக்கு அல்லாஹ் தாங்க கடவுளுங்கிறார். கிறிஸ்துவனை கேட்டா இயேசுநாதர் தாங்க கடவுள்னு சொல்றாங்க. ஏன் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், யோசிங்க. ஆண்டவர் தன்னை இந்துக்களுக்கு 33 கோடி தேவர்களாகவும், கிறிஸ்தவர்களுக்கு இயேசுநாதராகவும், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வாகவும் வெளிப்படுத்தி என்னை அறிந்து கொள்வதனால நீங்க ஒருத்த முடியும் ஒருத்தம் பிடிச்சி சண்டை போட்டுக்கணும்னு அனுமதிச்சிருப்பாரா? சொல்லுங்க. கடவுள் ஒருவர் உண்டானால் அவர் யார்? அவரை எப்படி அறிந்து கொள்வது? வேதங்கள் மாத்திரம்தான் அதற்கு ஆதார். இருக்கட்டாருங்க புருஷத்துல ஆண்டவனை குறித்து பக்தன் இப்படியாய் பிரார்த்தனை செய்கிறார். அசத்வமா சத்கமயே சமஸ்வமா ஜோதிகமயே மிருத்யமா அமிர்தம் கமயே. ஆண்டவனே அசத்வமா சத்கமயே, நான் சத்தியம் தெரியாதவன், நீர் என்னை சத்தியத்துக்கு வழி நடத்தும். சமஸ்வமா ஜோதிகமயே, நான் இருளிலே இருக்கிறேன், வழி தெரியவில்லை, எனக்கு ஒளியாய் வந்து வழியை காட்டும். மிருத்யமா அமிர்தம் கமயே, நான் மரணத்தில் கிடக்கிறேன், எனக்கு ஜீவனை கொடும். சத்தியமாய் வாரும், வழியை காட்டும், ஜீவனை கொடும். அப்படியானால் ஆண்டவர் எப்படி உலகத்துக்கு வரணும்? சத்தியமும் வழியும் ஜீவனமாயிருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களிலும் தன்னை ஆண்டவன் அந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறவர்களில் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு அவதாரமும் தன்னை அப்படி சொன்னதாக எந்த வேதத்திலும் குறிப்புகள் காணப்படவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வர வேண்டிய அவசியம். திருவாய்மொழியிலே சொல்கின்றார், துயரில் தன்னுரை ஜோதி என்ற வண்ணம் நிற்கவே துயரில் மதியும் மனித பிறவியில் தோன்றி
கண்டான வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை புகமிக்கும் அம்மா. ஆண்டவன் ஜோதி ரூபமாக இருக்கிற தெய்வம் மனித பிறவியின் உலகத்துல வந்து துயரங்கள் பட்டு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துவாரா? அப்படியானால் மனிதனுக்காக தன்னை துயரத்துக்கு உட்படுத்தின தெய்வாம்சம் யாராயிருக்க முடியும் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதன் நினைக்கின்றான் தன் சாபத்திலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியும். என்ன சொல்றாங்க? தவம் செய்யணும், யோகம் செய்யணும், ஞான மார்க்கத்தை படிக்கணும், கர்ம மார்க்கம் இருக்குது என்று பல மார்க்கங்களை மனிதன் உண்டு பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பல மார்க்கங்களிலே சென்றாலும் அவன் தான தர்மங்களை செய்தாலும் அவன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இல்லை என்று பகவத்கீதையிலே திட்டவட்டமாக கூறப்பட்டிருக்கிறது. சர்வதர்மான் பரித்யேக்ஷ்யா மாமேகம் சரணம் ரஜா அகம் சர்வ பாபோக்கிய மோட்சமாயி மாசூசிகா. அப்பா, இது என்ன தர்மம் செஞ்சாலும் என்ன யோகம் செஞ்சாலும் எவ்வளவு நல்ல கிரிகளை செய்தாலும் உன் பாவம் உன்னை விட்டு போகாது. என்னிடத்திலே சரணனை, நானே உன் பாவங்களை போக்க முடியும். அப்படியானால் பாவங்களை போக்க இறைவன் என்ன செய்வார் என்று பார்த்தால் மனிதன் தன் சொந்த புத்தினாலே விடுவித்துக் கொள்ள முடியாது. கட்டுண்ட கல்வன் தானோ கட்டினை விட்டுக் கொள்வான், விட்ட வேதனையை தீர்க்க விடுவிப்பான் ஒருவன் வேண்டும். அட்டமா சித்திகளை காதறிவினால் அறியலாகும், தட்டர பாசம் தீர்க்க தற்பட குருவே வேண்டும். மனித ஒரு கல்லை திருட அதை பிடிச்சு கட்டி போட்டாச்சு. கட்டுண்ட கல்வன் தானோ கட்டினை விட்டுக் கொள்வான், தன்னைத்தானே விடுவிக்க முடியுமா? அவர் விட்ட வேதனையை தீர்க்க விடுவிப்பான் ஒருவன் வேண்டுமே. அவன் மீது இறக்கப்பட்டு அவனுடைய காவங்களை வந்திட்டு அவனுக்கு திருமணத்தோடு நீ போப்பா என்று சொல்வதற்கு இன்னொருவன் வர வேண்டுமே. அட்டமா சித்திகளை காலறிவினால் அறியலாகும். உன் மூளை அறிவினாலே 8 சித்திகளை நீ அடைந்து கொண்டாலும் தட்டர பாசம் தீர்க்க தற்பர குருவே வேண்டும். உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்க தேவன் குருவாய் வர வேண்டும். குருவாய் வருவாய் அருள்வாய் குருவே. தேவனே, நீ குருவாய் வந்து எனக்கு அருள்வாய். நீ மகனாய் வா. குகனே என்றால் மகனே, தேவனுடைய மகனாய் வா, புத்திரனாய் வா, குமாரனாய் வா, குமாரனாய் வந்து எனக்கு அருள் செய் என்று கேட்கின்றார். எப்படி அவர் வருவாராம்? விண்ணின்று இழிந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு, நான் செய்த பாவ வினைகளுக்காக மெய்கொண்டு என்னை போன்ற ஒரு சரீரத்தை கொண்டு வெண்ணின்று எழுந்து நிலைக்கீடாய் மெய்கொண்டு தன் என்ற தாளை தலைக்காதல் மேல் வைத்து தன்னுடைய மனித பிறவியின் ஒவ்வொரு நடை உடைகளையும் பாவனைகளையும் என் மனித புத்திக்கு மாதிரியாக வைத்து உன்னின்று உருக்கி எனக்குள் இருந்து என்னை உருகச் செய்து ஒரு ஒப்பில்லா ஆனந்த கண் கொண்டு காட்டி கழிந்திருந்தானே. எனக்கு கண்களினால் ஆலோசனை கொடுத்து என் பாவங்களை என்னை விட்டு நீக்கினானே. குருவாய் வர வேண்டுமா? அந்த குருவாய் வருகின்றவனுடைய லட்சணம் என்ன? குருனா என்னங்க அர்த்தம்? சமஸ்கிருத வேதத்தில் அழகா சொல்றார். உகாரச்சாந்தகாரூழி ருவாரத்தீய உச்சரே. ரூ என்றால் பாவம், ரூ என்றால் அழிப்பவன். அப்ப குருன்னு என்ன அர்த்தம்? பாவங்களை அழிப்பவன். பாவங்களை அழிப்பவன் தான் குருவா இருக்க முடியுமே தவிர மனுஷன் ஒருத்தனும் குருவா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. காரணம் அவனே பாவத்தில் இருக்கிறான். அவன் எப்படி குருவா இருக்க முடியும்? யோசிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் சீசர்களை பார்த்து, பூமியிலே எந்த மனுஷனும் நீங்கள் குரு என்று அழைக்க வேண்டாம், திருத்துவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். அப்படியானா இந்த குருநாதன் எப்படி வருவாராம்? ஜோதியாய் வருவார். அந்த ஜோதி எப்படி கண்டுபிடிப்பது? அகத்தியர் தமிழில் அழகா சொல்கின்றார். வணங்குவார் யுகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒருமுறையில் வகுத்து மண்ணில் குணமான மனிதனை பறித்த பின்பு கூரையத்தில் தான் உதித்து குருவாய் வந்து ஜனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலிருந்து பதத்தை காட்டி அன்பான சித்தர்களை அமைத்துவிட்டு அகங்கடலம் சென்றவரை அன்புவாயே என்று பாடுகின்றார். அந்த ஜோதி யாரு? வணங்குவார் யுகஜோதி ஒருவனாய். ஒரு ஜோதியை வணங்கப்பா, வெளிச்ச ஒளி தெய்வம். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர். அவர் வெளிச்சம் ஜோதியா இருக்கிறார். அவர் எப்படி கண்டுபிடிப்பது? மாநிலத்தை ஒரு மொழியில் வகுப்பார், உலகத்தை ஒரு வார்த்தையில ஒரு ஒளியில உண்டாக்குவார், மண்ணிலிருந்து குணமான மனிதனை படைப்பார், பின்பு கோலயத்தில் வந்து தான் உதிப்பார், குருவாய் வந்து உதிப்பார். கனமான சம்சாரம் ஒன்றில்லாமல். கடவுளுக்கு யார் இருக்கக்கூடாது? யார் இருக்கக்கூடாது? ஜனமும் சம்சாரமோ குழந்தை குட்டிகளோ குடும்பமோ மாமனோ மச்சானோ பேச்சியோ இருக்கக்கூடாது. காரணம் அவர் நம்மை விட கடந்தவர். கடவுளுக்கு பெண் ஏது, பிழை ஏது, தாமகுண ஏது முதலானது, கடவுளுக்கு பகுதி சீட்டு தாயம் ஏது, காடுகளில் வேட்டையிற்கு திரிவது, கடவுளுக்கு காணிகளில் தொழில் இல்லை, காரணிய தொழில் ஒன்றே கடவுள் வாரம் என்று சாஸ்திராதிகள் செய்கிறார்.
அப்படியானால் கடவுளுக்கு எப்படி மனைவிகளை உண்டாக்கினார்கள், ஏன் பிள்ளைகளை உண்டாக்கினார்கள்? அல்ல, அது கட்டுக்கதை பொய்களை எழுதி நம்ப வைத்து விட்டார்கள். அதைத்தான் ராமலிங்கர் சொல்கிறார், தலை உரைத்த கற்பனை நிலையில கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்று சொன்னார். இப்படி எந்த வேதத்தின் அடிப்படை தத்துவங்கள் எடுத்தாலும் ஒரு கடவுள் உண்டு, கடவுளும் ஒருவன் உண்டு, வேதம் ஒன்று, காரண சத்குரு தீட்சைதானம் ஒன்று, கடவுளனை அவனருடும் பதவி ஒன்று, அம்புவியில் மனுப்பிரவியானது ஒன்று, கடவுளனை பலமனுவருக்கு ஒன்றே எல்லார் நாள் வேத அரு சமய நடக்கை வேறாய் இடமுடனே தேவர் பலர் உண்டென்போர்கள் தீவிரனுக்கு ஆளாவார் சொன்னானே கௌதமர்களுக்கும் சங்கராச்சாரியர் எழுதிவிட்டிருக்கிறார். அண்ணலால் பரமஜோதி அற்புதம் அறியாததாலே கண்ணிலே கண்டனெல்லாம் கதிதரும் கடவுள் என்று மண்ணுள்ளோர் வணங்குகிறார்கள். வன்முறைப்படி இது என்ன? இப்படி எண்ணிய வணங்குவோர்கள் மோட்சம் இழந்து எரிநரையில் வீழ்வார். ஐயா, அவர் கிறிஸ்தவ எழுதியிருந்தா பரவாயில்லை. இது யார் எழுதுவது? இந்தியாவிலே பெரிய மதஸ்தர் என்று பெயர் பெற்ற பண்டிதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த தெய்வம் யார்? பல தெய்வம் இல்லையே, ஒரு தெய்வம். ஆனால் அந்த ஒரு தெய்வம் என்ன செய்ய வேண்டும்? மறு அவதாரமாய் வர வேண்டும். அவர் குரு என்று அழைக்கப்பட வேண்டும், அவர் ஒளி என்று அழைக்கப்பட வேண்டும், அவர் சத்தியம் என்று அழைக்கப்பட வேண்டும், அவர் ஆகாரம் என்று அழைக்கப்பட வேண்டும், அவர் வாசல் என்று அழைக்கப்பட வேண்டும், அவர் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும், அவர் மறுபடியும் வருகிறவராய் இருக்க வேண்டும், அவர் உயிர் திறந்த தேவனாய் இருக்க வேண்டும். இத்தனையும் இந்திய வேதங்களின் சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்திய வேதங்கள் மாத்திரம் கூறுவதில்லை. குரானில கூட 3ஆம் அதிகாரம் 149ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறாங்க, ஈசா நபி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 4ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல ஈசா நபி சிலுவையில மறிக்கவில்லை, அல்லாஹ் எடுத்துக்கொண்டா. 9ஆம் அதிகாரத்துல ஈசா நபி மறிக்கவே இல்லை. ஒரே குரான்ல 3 கான்ட்ராடிக்ஷன். இதை எப்படி நம்ப முடியும்? ஈசா நபிக்கு மாத்திர சிறப்பு பெயர்கள், கலிமத்துல்லா தேவனுடைய வார்த்தை, ருஹல்லா பரிசுத்தாரியானவர் என்று அவருக்கு மாத்திரம் தனிச்சிறப்பு எண் கொடுக்கப்பட்டது. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் தாயை குறித்து சொல்லப்படவில்லை, ஈசா நபிக்கு மாத்திரம் தாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மார்க்கத்தையும் எடுத்து வேதங்களை அலசி பார்த்தால் ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே உலகத்துக்கு உண்டு. அந்த ரட்சிப்புக்கு பாத்திரமா நம்மை பாத்திரமாக்கிற தேவனுக்கு சோத்திரம் சொல்ல முடியாது. அவங்களால தேவனுக்கு சோத்திரம். காரணம், உலகத்தில் எத்தனையோ கோடானி கோடி மக்கள் இருக்கும்போது என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்ட தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். இதை கேட்பதற்கு காதுகள் கொடுத்து வச்சிருக்கணுமே. என்னென்னமோ சொல்றான், துருவாக்கி பாடுறாரு, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நத்தறிந்து போயினே, தேடி 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 தேடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 கோடியே இருப்பார். கேட்றான், எங்கேயோ ஓடி ஓடி கேட்றான். வடஞ்சாவை போய் பார்த்தா ஒரு மகானை சந்தித்து நிஷ்டையில உட்கார்ந்திருக்கிறார். கண்ணு 2 இரும்பாயை வச்சு குத்தி வச்சிருக்கார். அப்படியே கண்ணு அழுகி காஞ்சி அப்படியே இரும்பாயை பொங்கிட்டு இருக்கு. பரிதாபமான காட்சி. அவரை பார்த்து எல்லாம் கும்பிடுறாங்க. நான் ஒரு பக்கத்துல போய் கேட்ட, ஐயா, இந்த கண்களிலே ஆணி குற்றப்பட்டிருக்கிறதே, இது நீங்களா குத்திக்கிட்டீங்களா, யாராவது குத்தி விட்டாங்களா? அவர் சொன்னார், நான் தான் குத்திக்கிட்டேன். ஏன் குத்தினீங்க? இந்த பாவ கண்களினாலே உலகத்தை பார்த்தா உலகத்தின் பாவமெல்லாம் உள்ளத்துல போய் என்னை ஆண்டவரோட ஐக்கியப்படுத்த தடுக்குது, அதனால குத்திக் கொண்டேன். உன் கண் உனக்கு இடமாக இருந்தாலும் கண்களை பிடுங்கி போடுங்க ஆண்டு சொன்னார். ஐயா, தேவனை அறியாத ஒருவன் தேவனோட ஐக்கியப்படுவதற்கு கண்களை கெடுத்துக் கொள்கிறார். கிறிஸ்தவ சமுதாயமே உன் கண் என்ன பண்ணிக் கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்க. ஒரு பலகையில ஆணி அடித்து அந்த ஆணி மேல படுத்திருக்கிறான் ஒரு பக்தன். அவன் உடம்புல ஆணியெல்லாம் குத்தி சீழ் வடிந்து ஈழ்மைத்து நாடிக்கொண்டிருக்கிறான். ஏன்பா இப்படி செய்யற? என் மெய் வருத்த கூடிதரும், என் மெய்யை வருத்தி ஆகிடும், நான் ஆணோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறான். நாம் சுகபோகமாய் வாழ்ந்து உயிரோடு சிக்கிக் கொண்டிருக்கிறோம். தேவனை அறிய முடியாத மக்கள் தேவனை அறிவதற்கு பாடுபடுகிறார்கள். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் போயின. தேடி 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 தேடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 எத்தனையோ கோடி மக்கள் இந்த தெய்வத்தை எதிர்பார்த்து 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 இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னை தேடி வந்த தேவன், உன்னை தேடி வந்த தேவன், இருக்கிமரத்துக் கொண்டு சந்திக்க வந்துள்ளார். வானத்து பூமிக்கு இறங்கி வந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, அதான் யோசித்து பாருங்க. இந்த தேவனை குறித்து இன்னும் என்ன சொல்றது? புத்தர் எடுத்துக்கொள்ளலாயா? புத்தருடைய வாழ்க்கையில அவர் கோடி மரத்தடியில உட்கார்ந்து ஞானம் பெற்றார் என்று சொல்லுகிறார்கள். புத்தர் எழுதின ஒரே ஒரு புத்தகம் திக்னித்யா என்ற புத்தகம். இந்த திக்னித்யா என்ற புத்தகத்திலே 112ஆம் பக்கத்தில் புத்தர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்.
பிந்துசார மன்னன் வந்து பார்க்கின்றார். பிந்துசார மன்னன் கேட்கிறான், புத்தரே நீர் நாகரா, சத்ராவா, பிரம்மாவா, ரிஷியா, குருவா, அவதாரமா, யார் சொல்லு. புத்தர் சொல்றார், பிந்துசார மன்னனே, நான் நாகரும் அல்ல, சக்கராவும் அல்ல, பிரம்மாவும் அல்ல, ரிஷியும் அல்ல, குருவும் அல்ல, அவதாரமும் அல்ல, சமாதானத்தை தேடி அடைகின்ற ஒரு சாதாரண மனிதன். எனக்கு பின்னர் நூற்றாண்டுகளிலே மேசியா என்பவர் தோன்றுவார், அவர்தான் உலகத்திற்கு சமாதானத்தை கொடுப்பார், அதைத்தான் போதி மரத்தடியிலே நான் ஞானமாய் கண்டேன் என்று கூறுகிறார். இன்றைக்கு புத்த பிட்சுகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய புத்தர்கள், புத்த பின்பற்றுகிறவர்கள் காமக்கூரா என்பவர்களுடைய சொற்படி நடக்காதே தவிர புத்தர் எழுதின திக்கினிக்காவின்படி ஏன் நடக்கவில்லை? நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது ஒரு புத்த விகாரத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே புத்த மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்ள எனக்கு ஆசை இருக்கிறது என்று சொன்னேன். பல புத்த பிட்சுகளை சுற்றிலும் உட்கார்ந்து கொண்டு அவருடைய மார்க்கத்தை போதித்தார்கள். நான் முடிவிலே கேட்டேன், புத்தர் ஏதாவது வேதம் எழுதியிருக்கிறாரா என்று கேட்டேன். ஒருத்தர் சொன்னால் எழுதியிருக்கிறார், திக்கினிக்காய் ஒரு வேதம் உண்டு. அந்த திக்கினிக்காய் வேதத்தில் 112ஆம் பக்கத்துல எழுதியிருக்கிறத நீங்க படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஒருத்தர் உடனே கேட்டார், நீ கிறிஸ்தவன் தானேன்னு கேட்டார். பாருங்க, அவனுக்கு தெரியுது. ஏன் மறைக்கிறார்கள்? வேதங்களிலே இருப்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன் மறைக்கிறார்கள்? தங்கள் தொழில் போய்விடும், தங்கள் சமுதாயம் போய்விடும், தங்கள் பழக்க வழக்கங்கள் போய்விடும், நாங்கள் எல்லாவற்றிலும் இழக்க வேண்டும். ஆகவே இந்த மாற்றம் வேண்டாம். ஒளியானது அவர்களுக்குள் வந்திருந்தும் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை நேசிப்பதே ஆக்கிரமிப்பிற்கு தேர்வாயிருக்கிறது. அவர்கள் ஏன் ஒளியிடத்தில் வராதிருக்கிறார்கள்? தங்கள் பாவங்கள் கண்டிக்கப்படுமே. எல்லாருக்கும் என்ன ஆசை? ஆண்டவனையும் கும்பிடணும், ஆபாசமான பழக்க வழக்கங்களையும் செய்யணும், சிகரெட்டும் ஊழிக்கணும், நாமாவளி ஸ்தோத்திரமும் செய்யணும், கம்யூனியன் சர்வீஸ்ல அப்பா ரசம் வாங்கிக்கணும், சினிமாவுக்கும் போகணும், கோயிலுக்கும் போகணும், உலகத்தையும் ரசிக்கணும், பக்தியும் இருக்கணும். திருநெல்வேலியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பக்தி உள்ள பூனை காவல போகும்போது நெத்திரி கருவாடியும் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு போகுமா. உனக்கு பரலோகம்போறதுக்கும் ஆசை, கருவாட்ட ஊருக்கும் மனசு கிடையாது. அப்படிப்பட்ட சில மக்கள் இருக்கிறார். ஐயா, பாவத்தை செய்து கொண்டே நான் பக்தியா இருக்கிறேன். இந்த இப்படிப்பட்ட மாசம் ஏதாவது இருக்கிறா அதுக்கு நான் வந்துடுறேன். ஆனால் இயேசுவிடத்துல இல்லையே. அவர் ஒளியா இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவேனும் இருளில்லை. அவரை நேசிக்கிறவர்களும் அவருக்கு வருகிறவர்களும் இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வர வேண்டும். அவர்கள் ஏன் ஒளியிடத்தில் வராதிருக்கிறார்கள்? தங்கள் பாவங்கள் கர்மாந்த பிச்சையா என்று சொன்ன மனுஷன் உன் நற்கரிகளினாலே உனக்கு மோட்சம் இல்லை சொன்னாரே, அப்ப இறைவன் என்ன செய்ய வேண்டும்? பலியாக வேண்டும். இறைவன் பலியாக வேண்டும். எக்னே சபித கல்மசக, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பைபிள சொல்லல, நானே ரிக்வேதத்தை சொல்றேன். நன்ய கைத்தா என அயவித்தியது. இறைவன் வந்து பலியாக விட்டால் மனுகுலத்துக்கு ரட்சிப்பு இல்லை. பிரஜாபதி தேவத்தேகம் ஆத்மானம் யஜ்யம் திருவா பிராயச்சி. மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பிராயச்சித்த பலியாக பிரஜாபதி தேவன் வந்து பலியாக. ரிக்வேதத்துல 3ஆம் அதிகாரத்துல 10 குறிப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று, இறைவன் உலகத்திற்கு வரம்படும் பொழுது ஓம் ஸ்ரீ அஜாமுகன ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுவார். அந்த ஆடு ஒரு மரத்திலே கட்டப்படும். அந்த ஆட்டின் தலையிலே வலுசு என்ற முள்ளை சுற்றி வைப்பார்கள். அந்த ஆட்டின் 4 கால்களிலும் ஆணி வைத்து குத்தி ரத்தத்தை வெளியே விடுவார்கள். அந்த ஆட்டின் முடிவிலே போட்டிருக்கின்ற சால்வையை அங்குள்ளவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். அந்த ஆடு வாய் திறவாமல் மௌனமாய் இருக்கும். அந்த ஆட்டின் வாயிலே சோமபானம் என்ற ஒரு திராவகத்தை ருசிக்க கொடுப்பார்கள். அந்த ஆடு தன்னுடைய உயிரை தானே போக்கிவிடும். அந்த ஆட்டினுடைய எலும்பை முடிக்காமல் கதையை எல்லாரும் புசிப்பார்கள். பிறகு அந்த ஆடு உயிரோடு ஒன்று தன்னை காட்டும். இதுவே பிரஜாபதியாக யஜ்ஞம் என்று ரிக்வேதத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகில உலகத்திலும் உள்ள வேதங்களை தேடி பார்த்தார். இந்த ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற குறிப்பின்படி எம்பெருமான் இயேசுவை தவிர யாரும் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியானதாக வரலாறு இல்லை, வேதமும் இல்லை, புராணமும் இல்லை. ஆகவேதான் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தெற்றமும் தெளிவுமாக அறிவதற்கென்று வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அது தமிழ் வேதமா இருக்கலாம், எதிரிய வேதமா இருக்கலாம், கிரேக்க மொழியா இருக்கலாம், சமஸ்கிருதமா இருக்கலாம், தமிழ் எல்லாரும் இருக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த நலமானதை பற்றிக் கொள்வது மாத்திரமல்ல, வேதம் சொன்னா அதுல சில விஞ்ஞானம் இருக்கணும், வேதத்துல சரித்திரம் இருக்கணும், புராணத்துல கதைகள் கட்டுக்கதைகளை நம்ம வைத்துக் கொள்ள நம்பிக்கொண்டிருக்கின்றோம்.
அழகா சொல்றாரு, தேடுவாய் புலஸ்தியனே நன்றாய் கேளு, வீட்டிலங்கை தேடாதே தெளிவாய் சொன்னேன், பாடுவாய் 18 புராணங்கள் கட்டு, பாரதமும் கட்டப்பா பரியாசங்கள், நாரதனில் பிராமணர்கள் பிழைக்கச் செய்த நவக்கிரக கட்டப்பா நம்ப வேண்டாம், ஓடுவாய் அருள்பாக பூஜை செய்து உத்தமனை தண்ணீராய் கழுவுவாய் என அகத்தில் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. முச்சொருவம் ஒன்றாகும் மும்மூர்த்தி அல்ல, மூவருமே ஆள் உருவம் ஒன்றே ஆகும், அச்சுரா இவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அரணும் அல்ல லிங்கமும் அல்ல, அனாதியான சச்சிதானந்தனை வணக்கம் செய்து சர்க்குருவை தரிசித்து எச்சரிக்கை கொண்டு நடவப்பா எதிலா முக்தி வழி எய்தலாமே என்று பாடி வைத்திருக்கிறார். இந்த பாடலை எல்லாம் ஏன் இந்தியாவிலே மதஸ்தர்கள் வெளியில சொல்வது இல்லை? நான் சில மதாச்சாரங்களை சந்தித்து கேட்டேன், ஐயா 15 சித்தர் பாடல் நீங்க ஏன் பாடுறதில்லை? ஏன் ரிக்வேத சாமத்தை சொல்லிக் கொடுக்கிறது இல்லை? ஏன் மெய்கண்ட சாஸ்திரத்தை விலைக்கு சொல்றது இல்லை? ஏன் திருக்குறளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லை? அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஜனங்களுக்கு புரியடிக்கத்தாயா நீ இருக்கிற, புரியடிக்கிறதுக்கு தானே மதத்தலைவனை வச்சுக்கிட்டு நீ ஏன் சொல்லிக் கொடுக்கல? சொல்லிக் கொடுத்தா ஏசுகிட்ட வரணுமே. பாருங்க, மெய்கண்ட சாஸ்திரம் சொல்றாரு, பாவம் எப்படி உலகத்துல வந்தது? எல்லாரும் சொல்றாங்க பாவம் உண்டு, மனுஷன் பாவி, பாவமும் அவத்தன்முகம் பாவாத்மா பாவசம்பவா. நான் பிறந்தது பாவம், செய்யறது பாவம், ஆத்மாவில பாவம், எல்லாம் டோட்டலா பாவம், எல்லாம் ஒத்து கொடுக்காங்க. நான் கிறிஸ்தவங்க போய் பாதிகளே மறந்து பாவின்னு சொல்றீங்க, நீயே சொல்றீங்க பாவின்னு சொல்லி என்ன கேட்டா பதில் இல்லை. இந்த பாவின்னு ஒத்துக்கொள்கிறானே, இந்த பாவம் எங்கிருந்து வந்தது? பாவத்தினுடைய ஆரம்பம் என்ன? உலகத்துல இறைவன் இருக்கும் பொழுதே பாவம் இருந்ததா? இந்த பாவத்துக்கு ஆரம்பம் பாவம் என்று ஒத்துக்கொள்வது பாவத்துக்கு ஆரம்பம் சொல்ல காரணம் பைபிள் தெரியாது, பைபிள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. ஆகவே பாவம் உண்டு என்று ஒத்துக்கொண்டாலும் பாவத்தின் ஆரம்பத்தை ஒத்துக்கொள்ளாமல் தெரியவில்லை. பாருங்க, மெய்கண்ட சாஸ்திரத்துல முதல் சாஸ்திரத்துல உத்தி முதல் கொடிக்கு மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்ததொன்று உந்தி பெற அப்பழம் உண்ணாது உந்தி பெற. முத்தி முதல் கொடி, முத்தி இறைவனுடைய முதல் படைப்பு மனிதனுக்கு மோக கொடி படர்ந்ததா? எதுக்கு? அந்த மோகக்கொடி படர்ந்ததாலே அத்தி பழுத்தது, தீமை பழுத்து விட்டது. ஏயா தீமை வந்துச்சு? அப்பழம் உண்ணாது, அந்த பழத்தை சாப்பிடாதேன்னு ஆண்டவர் சொன்னாரு. முத்தி முதல் கொடி சாப்பிட்டுட்டா அதனால மோகக்கொடி வந்து விட்டது. இதற்கு ஆதாரத்துக்கு விளக்கம் நீங்க எங்க போய் தேட முடியும்? ஆதியாகமத்தை விட்டா முத்தி முதற்கொடிக்கு மோகக்கொடி வளர்ந்து அத்தி விழுத்தது அருள் என்னும் கத்தியினால் மோகக்கொடி எடுத்த முத்தி பழங்களுக்கும் ஏகக்கொடி எழும் தான் என்று இந்தியாவில குறிப்பாக தமிழகத்துல 1978-79 ஆண்டில் மாத்திரம் என் கைப்பட 1688 கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எல்லா சபைகளுக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். என்னுடைய ஊழியம் பொதுவாக இந்து மக்களுக்கு மத்தியிலே அநேக கிறிஸ்தவர்களுக்கு பேசுகிறார்கள், தேவனை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு பேசும்படி ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகினால் தான் இப்படிப்பட்ட ஊழியத்தின் மூலம் லகுவாக அநேக மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கிறது என்பதனாலே இந்த ஊழியத்தை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இதில் எனக்கு போராட்டங்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு, பல இடங்களிலே அடிபட்டிருக்கிறேன், உதவித்திருக்கிறேன். என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து போகும் பொழுது கூட அவர்கள் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகிறார்கள். உபாத்திமார்கள் சிலவர்கள் அவர்களை ரொம்பவும் கேவலமான முறையில் நடத்துகிறார்கள். எல்லாவற்றையும் குடும்பத்தோடு சகித்துக் கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவன் சாவு எங்களுக்கு காலாயம் நிலையில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை நீங்கள் எதிர்கள். என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டதனாலே அதை தாங்குங்கள், அது போதும். ஏன் சொல்லி சொன்னால், தேவனாகி கர்த்தருடைய சுவிசேஷம் சகல வேதங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வேதம் என்று சொன்னால் அதற்கு இலக்கியம் இருக்க வேண்டும், இலக்கணம் இருக்க வேண்டும், தியாலஜி இருக்க வேண்டும். அந்த தியாலஜியில சொல்றாரு பாருங்க, தமிழ் வேதத்துல அவன் அவள் அது என்னும் அதை மூவினையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலக்குள்ளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். தமிழ் பாட்டுத்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஐம்புல வேடரில் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவமாய் தகத்தில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையில் அறங்கடல் செல்லுமே. தமிழ் பாட்டுத்தான். யாருக்காவது புரியுமா? புரியுமா? இருக்காது. எடுத்து சொல்ல ஆள் இல்லையா? அவன் அவள் அது, அவன் மனிதன், அவள் மனுஷி, அது உலகம். இறைமையின் தோற்றியதிலே 3 தனிப்பட்ட வினைகளினால் உண்டாக்கப்பட்ட நிலைமையிலே மலக்குள்ளாம் பாவத்தில் விழுந்து விட்டதாம். அன்பம் பரிசுத்த வாழ்க்கைக்கு முடிவு, ஆதி வாழ்க்கைக்கு ஆரம்பம் என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள். 5 புலன்களுக்குள் ஆத்மா வளர்ந்து அடங்கிவிட்டதனாலே தேவன் கூடவதாரமாய் உலகத்தில் வந்து அவனை விடுவிக்க வேண்டுமா? இந்த சத்தியம் எல்லாவற்றையும் எங்களை சேர்த்து பார்த்தால்
இயேசு கிறிஸ்து தான் விடையாய் தரப்படுவாரே தவிர வேறு யாரையும் அங்கு எழுதுவதற்கு வாய்ப்பில்லை. நேற்று உங்களுக்கு நாமாவளி சோதனை சொல்லிக் கொடுத்தேன், அது யாரை குறிக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆகவே வேதம் என்று சொன்னால் அதுல இலக்கணம் இருக்க வேண்டும், தத்துவ இலக்கியங்கள் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, வேத புத்தகத்திலே விஞ்ஞானம் இருக்க வேண்டும், சரித்திரம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேத புத்தகத்திலே ஜியாகிரபி இருக்க வேண்டும், ஜீனியாலஜி இருக்க வேண்டும். ஒரு ராஜா இருந்த கலரும்போது சொல்றாங்க, யார் ராமர் யாரு, தசரதம் பிள்ளை, தசரதம் யாருக்கு பிள்ளை தெரியாது. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.